செவ்வாய் மர்மமான சிவப்பு கோள், மெல்லிய வளிமண்டலம், பனிக்கட்டிகளால் மூடிய துருவங்கள், வெறிச்சோடிய ஒரு உலகம். ஆனால் ஒரு காலத்தில் நதிகள் ஓடி வாழ்வின் சுவடுகள் இருந்திருக்கக்கூடும் இடம். அதுதான் செவ்வாய்க்கோள். நம் சூரிய குடும்பத்தின் 4வது கோள், தி ரெட் பிளானட் என பெயர் பெற்றது. செவ்வாய் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனால் அறியப்பட்ட ஒன்று. எகிப்தியர், பாபிலோனியர், ரோமானியர் அனைவரும் இதை கண்டறிந்தனர். ரோம பேரரசில் மார்ஸ் என்பது போர்க்கடவுளின் பெயர். அதனால்தான் அந்த பெயர் கிடைத்தது. 1609 கலீலியோ கலிலி தொலைநோக்கி மூலம் செவ்வாயை பார்த்தார். அதுவே மனிதனின் செவ்வாய்க்கான ஆர்வத்தின் தொடக்கம். செவ்வாய் பூமியை விட சிறியது. விட்டம் பூமியின் பாதி அளவு மட்டுமே. அதன் மேற்பரப்பு சிவப்பாக தோன்றுவதற்கு காரணம் இரும்பு ஆக்சைடு, ரஸ்ட், தூசி. செவ்வாயில் ஒரு நாள் 24 மணி 37 நிமிடங்கள். ஆனால் ஒரு வருடம் 687 பூமி நாட்கள். கிட்டத்தட்ட 2 வருடங்கள். வெப்பநிலை சராசரியாக -60°C. சில நேரங்களில் -125°C வரையும் செல்வது உண்டு. அதன் வளிமண்டலம் மெல்லியது. 95% கார்பன் டை ஆக்சைடு, சிறிது நைட்ரஜன் மற்றும் ஆர்கான். திரவ நீர் அங்கே இப்போது இல்லை. ஆனால் வட மற்றும் தென் துருவங்களில் பனிக்கட்டிகள் இருக்கின்றன. சில ஆராய்ச்சிகள் நிலத்தடியில் பனிக்கட்டி மற்றும் உப்பு படிகங்கள் இருப்பதாக சொல்கின்றன. ஆனால் திரவ நீர் இருப்பு உறுதி செய்யப்படவில்லை. செவ்வாயில் புவியீர்ப்பு பூமியின் 38% மட்டுமே. அதனால் நீங்கள் அங்கே 1/3 எடையில் இருப்பீர்கள். அங்கே சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலை ஒலிம்பஸ் மான்ஸ் 21.9 கிலோமீட்டர். இது மவுண்ட் எவரெஸ்டை விட 3 மடங்கு உயரம். அதேபோல வாலஸ் மேரினராஸ் என்பது 4000 கிலோமீட்டர் நீளமான மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. ஆச்சரியம் என்னவென்றால், செவ்வாயின் வானம் பகலில் பட்டர்ஸ்காட்ச் நிறத்தில் இருக்கும். மனிதனின் ஆராய்ச்சி பயணம் 1960களில் தொடங்கிய செவ்வாய் மிஷன்களில் பல தோல்விகளும் பின்னர் வெற்றிகளும். 1971 மேரினர் 9 செவ்வாயைச் சுற்றிய முதல் செயற்கைக்கோள். 1997 பாத்ஃபைண்டர் ரோவர் தரையில் இறங்கியது. 2014 இந்தியாவின் மங்கள்யான் செவ்வாயை வெற்றிகரமாக சென்றடைந்தது. குறைந்த செலவில் உலகையே ஆச்சரியப்பட வைத்த சாதனை. இப்போது நாசா பெர்சிவரன்ஸ் ரோவர் 2021 இன்று வரை செவ்வாயில் மாதிரிகள் சேகரிக்கிறது. சீனா ஜூரோங் ரோவர் 2021 இறங்கியது. ஆனால் 2022 தொடர்பு இல்லை. அடுத்த கேள்வி, நம்முடைய அடுத்த வீடு செவ்வாயா? ஈலான் மஸ்க் மற்றும் பல விஞ்ஞானிகள் மனிதர் அங்கே குடியேற்றம் காணும் கனவை காண்கிறார்கள். ஆக்சிஜன் உற்பத்தி, கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங், ஆண்டரவுண்ட் ஹேபிடேட்ஸ் போன்ற முயற்சிகள் நடைபெறுமா? செவ்வாயின் பனிக்கட்டிகளை உருக்கி நீராக மாற்றலாமா? ஆனால் அங்குள்ள மண்ணில் உள்ள பெர்லோரேட் எனும் நச்சுக்கூறுகள் அகற்றப்பட வேண்டும். ஒரு நாள் பூமி 2.0 என்று சொல்லப்படும் இடம் செவ்வாய் ஆகலாம். யாருக்கு நான் தெரியும்? பூமியிலிருந்து சராசரியாக 225 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த சிறிய சிவப்பு உலகம் மனிதனின் பெரிய கனவுகளுக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. செவ்வாய் ஒரு கோளாக மட்டுமல்ல, மனிதனின் சாகச ஆர்வத்தின் சின்னம். ஒரு நாள் நாம் பார்த்த அந்த சிவப்பு புள்ளி நம் புதிய இல்லமாக மாறுமா? ஆச்சரியம்தானே? இன்னும் பல விண்வெளி ரகசியங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.